I welcome you to the channel Syntax Plus. English model sentences இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அதுதான் இந்த சேனலுடைய எய்ம். இந்த சேனலில் நிறைய முக்கியமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வீடியோஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழில் பேசுகிறப்ப இதுதான் நீ சொன்ன இடமா, இந்த புக்கு தான் நீ வாங்கினதா, இந்த பர்சன் தான் நீ சொன்ன பர்சனா, இவர் தான் நீ சொன்னவரா, இந்த மாதிரி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது, இங்கிலீஷ் சென்டென்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இஸ் திஸ், இதுவா, இதுதானா அப்படின்னு கேட்போம். இஸ் திஸ் அந்த கொஸ்டின் டோன் வரணும். இஸ் திஸ் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. இஸ் திஸ், இதுவா, இதுதானா அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி இஸ் திஸ் வாட் யூ ஹாவ் டோல்ட் மீ, இதுதான் நீ எனக்கு சொன்னதா. இஸ் திஸ் வாட், இந்த வாட்டுங்கிறது கன்ஜங்ஷன், இந்த இடத்துல கொஸ்டின் கிடையாது, ஒரு இணைப்பு சொல். இஸ் திஸ் வாட் யூ ஹாவ் டோல்ட் மீ. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிறணும், இந்த சென்டென்ஸ் மாதிரியே நீங்கள் க்ரியேட் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன். இஸ் திஸ் வாட் ஹீ டோல்ட் மீ, அந்த மாதிரி ஹீ அப்படின்னு மாற்றணும், யூக்கு பதிலாக ஹீன்னு மாற்றணும். ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸோடைய மீனிங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இஸ் திஸ் வாட் யூ ஹாவ் டோல்ட் மீ, இதுதான் நீ எனக்கு சொன்னதா. இந்த இடத்துல வாட்டுங்கிறது கன்ஜங்ஷன், கொஸ்டின் வேர்ட் கிடையாது. அதே மாதிரி இஸ் திஸ் த கொஸ்டின் வாட் யூ ஹாவ் ஆஸ்க்ட், இந்த கேள்வி தான் நீ கேட்ட கேள்வியா, இதுதான் நீ கேட்ட கேள்வியா. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கு பாருங்கள். இஸ் திஸ் த கொஸ்டின், கண்டிப்பாக த வரணும், இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி த வரணும். அடுத்தடுத்து மாடல் சென்டென்சஸ்லையும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஒரு நவுன் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி த இருக்கும் பாருங்கள். இஸ் திஸ் த கொஸ்டின் வாட் யூ ஹாவ் ஆஸ்க்ட், இதுதான் நீ கேட்ட கேள்வியா, இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு கேட்போம். இஸ் திஸ் வாட் தே நோ, இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதா. இல்லைனா ஒரு நார்மல் சென்டென்ஸாக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் வாட் தே நோ, இதுதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேசுவோம். நம்ம தமிழில் பேசுகிறப்ப இதுதான் அவங்களுக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. திஸ் இஸ் வாட் தே நோ, they don't know anything. is this what they want, இதுதான் அவங்களுக்கு வேணுமா, இதுதான் அவங்களுடைய விருப்பமா. is this what they want, is this what we told, இதுதான் நம்ம சொன்னோமா, நம்ம பேசுகிறப்ப சொல்லியிருப்போம்ல, இதுதான் நம்ம சொன்னோமா. is this what we told, told அப்படின்னா சொல்லப்பட்டது. is this what we told, இதுதான் நீ வராததுக்கு காரணமா. is this the reason for not coming, இந்த ஃபார் நாட் கம்மிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் பாருங்கள். இஸ் திஸ் த ரீசன் ஃபார் நாட் கம்மிங், கேஷுவலாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை. இஸ் திஸ் த ப்ராப்ளம் வாட் தே எக்ஸ்பீரியன்ஸ்ட், இதுதான் அந்த பிரச்சனையாக அவங்க அனுபவித்தது. இஸ் திஸ் த ப்ராப்ளம் வாட் தே எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையை டீல் பண்ணியிருக்கிறாங்க, இதுதான் அந்த பிரச்சனையாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி. இஸ் திஸ் த கார் வேர் வி யூஸ்ட் இன் அவர் ப்ரீவியஸ் விசிட், போன தானே வந்திருந்தோமே, அப்போ இந்த கார் தான் நம்ம யூஸ் பண்ணோமா. இஸ் திஸ் த கார், த கார் வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி முந்தின சென்டென்ஸில் பாருங்கள் த ப்ராப்ளம், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் த ரீசன், அந்த த வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த ரீசன் நம்மளுக்கு தெரிஞ்சது, ஆல்ரெடி நம்ம அந்த காரை பார்த்துருக்கோம். அப்போ திரும்ப சொல்கிறப்ப த கண்டிப்பாக இருக்கணும். இஸ் திஸ் த கார் வேர் வி யூஸ்ட் இன் அவர் ப்ரீவியஸ் விசிட். ஸோ இதே மாதிரி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடியாது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக உங்களால் முடியும். கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம், அந்த ஹெசிடேஷனை தூக்கி போட்டுறணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். தப்பாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரைட்டாக வந்துடாது, தப்பாக தான் இருக்கும். அதை சொல்லி பார்க்கணும். யார் என்ன நினச்சிருவாங்க அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. நீங்கள் சொல்லி பார்த்து சென்டென்ஸை நல்ல சத்தமாக சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்போக்கன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். எதுவுமே பண்ணாமல் வீடியோ மொத்தம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு அப்ளை ப்ராக்டிக்கலி, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ இஸ் திஸ் த பாக்ஸ் தட் யூ வாண்ட், இந்த பெட்டி தான் நீ வேணும் அப்படின்னு கேட்டியா. இஸ் திஸ் த பாக்ஸ் தட் யூ வாண்ட், இஸ் திஸ் த ஆன்சர் யூ ஹாவ் ரிட்டன், இதான் நீ எழுதின ஆன்சரா. இஸ் திஸ் த ஆன்சர் யூ ஹாவ் ரிட்டன், இப்போ தான் எழுதி முடிச்சிருக்கிறாரு, அதனால் யூ ஹாவ் ரிட்டன் போட்டிருக்கோம். ஏற்கனவே எழுதி முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிருவோம். ஓகே, அது கடந்த காலமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இஸ் திஸ்
த ஆன்சர் யூ ரோட் அப்படின்னு மாறும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல ஹேவ் ரிட்டன் வரும், எந்த இடத்துல ரோட் வரும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இஸ் ஹீ த ஃபெல்லோ, ஃபெல்லோ அப்படின்னா நபர். இஸ் ஹீ த ஃபெல்லோ யூ ஹேவ் மென்ஷன்ட் ஏர்லியர், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னீங்களே அவர் தான் அவரா? இஸ் ஹீ த ஃபெல்லோ யூ ஹேவ் மென்ஷன்ட் ஏர்லியர். ஸோ இதெல்லாம் நம்ம கேஷுவலாக கேட்குற கேள்விகள். ஓகே, இன்னும் மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம். இதுதான் அவங்க சொன்ன இடமா, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன இடமா? இஸ் திஸ் த பிளேஸ் தே ரெஃபர் டு விசிட், நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தப்ப இங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இஸ் திஸ் த பிளேஸ் தே ரெஃபர் டு விசிட். இஸ் திஸ் த ஃபுட் ஐட்டம் யூ ஆர்டர்ட் எஸ்டர்டே, இந்த ஃபுட்டை தான் நீ ஆர்டர் பண்ணியா நேற்று. இஸ் திஸ் த ஃபுட் ஐட்டம், த ஃபுட் ஐட்டம் வருது பாருங்கள், அதே மாதிரி த பிளேஸ். ஸோ அந்த த ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஸ் திஸ் த புக் யூ வாண்ட் டு பை, இந்த புக் தான் நீ வாங்கணும்னு நினைக்கிறியா. இஸ் திஸ் த புக் யூ வாண்ட் டு பை. இப்போ இஸ் யூஸ் பண்ணோம், அதாவது ஒருமை சிங்குலருக்கு இஸ் யூஸ் பண்ணோம். நிறையா இருந்துச்சுன்னா, ஒரு புக் இருந்துச்சுன்னா இஸ் திஸ் த புக். ஓகே, நிறையா புக்ஸ் இருந்துச்சுன்னா ஆர் தீஸ் த புக்ஸ், ஆருங்கிறது பன்மை. ஆர் தீஸ் த புக்ஸ் யூ ஹேவ் பாட், நீங்கள் வாங்கினது இந்த புத்தகங்களா. ஸோ யூ ஹேவ் பாட் வந்திருக்கு பாருங்கள், அப்போ தான் அவர் புக் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். இந்த புக்ஸ் தான் நீங்கள் வாங்கினதா அப்படின்னு கேட்போம். ஆர் தீஸ் த சில்ட்ரன் யூ லவ்ட் மோஸ்ட். ஓகே, இந்த இடத்துல லவ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப விரும்பினது இந்த குழந்தைகளையா, இப்போவும் நீங்கள் விரும்பிக்கிட்டு இருக்கிறது இந்த குழந்தைகள் தானா, நீங்கள் மிகவும் விரும்புவது இந்த குழந்தைகள் தானா. இந்த தமிழ் சென்டென்ஸ் டைப் பண்ண விட்டுட்டோம், ஸோ அதை திருத்தி வாசிக்கோங்க. ஆர் தீஸ் த சில்ட்ரன் யூ லவ்ட் மோஸ்ட். ஆர் தீஸ் த ஆன்சர்ஸ் தட் மேட் யூ டு வின் த எக்ஸாம், இந்த ஆன்சர்ஸ் தான் உன்னை இந்த எக்ஸாமில் வின் பண்ண வச்சுதா. ஆர் தீஸ் த ஆன்சர்ஸ் தட் மேட் யூ டு வின் த எக்ஸாம். லாங் சென்டென்ஸ் பாருங்கள், இதை பொறுமையாக பேசணும், அவசரமாக பேசக்கூடாது. பொறுமையாக பேசுனீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இதுதான் அந்த லேடியா இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது, இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறது இந்த லேடியா. இஸ் ஷீ த லேடி ஹூ இஸ் ஒர்க்கிங் ஹியர். ஆர் தீஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடியிங் இன் திஸ் காலேஜ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்துருச்சு, அப்போ ஆர் வந்திருக்கும். ஆர் தீஸ் த ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் அந்த மாணவர்களா, இந்த காலேஜில் படிக்கிற அந்த மாணவர்களா. ஆர் தீஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் திஸ் காலேஜ், இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், இந்த சென்டர் இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். ஆர் தீஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடியிங் இன் திஸ் காலேஜ். ஆர் தீஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் திஸ் காலேஜ். அந்த ஹூ அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நல்லா பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சென்டரில் இருக்கிற சென்டென்ஸ் படிக்கிறேன். ஆர் தீஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடியிங் இன் திஸ் காலேஜ், இந்த மாணவர்கள் தான் இந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்களா. கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். ஆர் தீஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் திஸ் காலேஜ், இந்த மாணவர்கள் இந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார்களா. இது ஜஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது நார்மலான கொஸ்டின். ஆனால் சென்டரில் இருக்கிறது இந்த மாணவர்கள் தான் இந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி, ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இஸ் திஸ் த சாங் யூ லவ் மோஸ்ட், இந்த பாட்டு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதுவே கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாட்டு பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு இப்போ பிடிக்கலன்னு வச்சுக்கிடுவோம். நம்ம கேட்கலாம், வாஸ் திஸ் த சாங் யூ லவ்ட் மோஸ்ட், இந்த பாட்டு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ ஆனால் இப்போ பிடிக்கல, அந்த மீனிங். ஓகே, அந்த இஸ் திஸ் த சாங் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், வாஸ் திஸ் த சாங் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, நீங்கள் மிகவும் விரும்பியது இந்த பாடல் தானா, விரும்புவது இந்த பாடல், அது ப்ரெசன்ட் டென்ஸ். வேர் தீஸ் யுவர் புக்ஸ் யூ ரெஃபர்ட் ஆஃபன், அடிக்கடி புக்ஸை ரெஃபர் பண்ணுவீங்களே, அது உங்களுடைய புக் தானா, இந்த புக்ஸ் தானா. வேர் தீஸ் யுவர் புக்ஸ், யுவருக்கு பதிலாக த அப்ளை பண்ணலாம். வேர் தீஸ் த புக்ஸ் யூ ரெஃபர்ட் ஆஃபன், அடிக்கடி சொல்லுவீங்களே, அதெல்லாம் இந்த புக் தானா. ஓகே, ஸோ இது பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரல். ஒரு மிஷின் சொன்னீங்களே சரியாக ஒர்க் ஆகலைன்றது, அது இந்த மிஷின் தானா. இஸ் திஸ் த மிஷின் தட் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி, இந்த மிஷின் தானா. ஆர் தீஸ் த வெஹிக்கிள்ஸ் விச் வேர் காட் பை த போலீஸ், இந்த வெஹிக்கிள்ஸை தான் போலீஸ் பிடிச்சிட்டு போனாதா. ஆர் தீஸ் த வெஹிக்கிள்ஸ் விச் வேர் காட் பை தி போலீஸ். வாஸ் திஸ் த ப்ராப்ளம் யூ ஃபெல்ட் வெரி டிஃபிகல்ட் டு சால்வ், இதுதான் நீ சொன்ன அந்த ப்ராப்ளமா,
ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னியே, அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் தானா? வாஸ் திஸ் த ப்ராப்ளம் யூ ஃபெல்ட் வெரி டிஃபிகல்ட் டு சால்வ்? கொஞ்சம் லாங் சென்டென்ஸ் தான். பொறுமையாக நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது புதுசாக ஒரு சென்டென்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களால் இதே மாதிரி சென்டென்சஸ் நிறையா எழுத முடியும். எழுதிக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் பேச வந்துடும். ஓகே, ஒரு ஸ்டேஜில் எழுதிக்கிட்டே இருப்போம், ஒரு ஸ்டேஜில் நம்மளே பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ தட் இஸ் த ப்ராக்டிஸ். எழுதிக்கிட்டே இருக்கணும், ஒரு ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக்காக எழுதுறதுக்கு பதிலாக நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு தோணும். அப்போ உங்களுக்கு பேச வந்துடுது அப்படின்னு அர்த்தம். உங்களால் முடியும். இஸ் ஹீ த பர்சன் ஹூ மெட் யூ எஸ்டர்டே? நேற்று ஒருத்தர் உங்களை வந்து பார்த்தாரே, அவர் இவர் தானா? இந்த இடத்துல பாருங்கள், இஸ் ஹீ த பர்சன். அப்போ அந்த பர்சன் அங்கே நிற்கிறாரு. ஓகே, அவரை காமிச்சு நீங்கள் கேட்குறீங்க, தான் அங்கே நிற்கிறாரு, அவர் தான் அந்த பர்சனா? ஹூ மெட் யூ எஸ்டர்டே. இந்த ஹூ மெட் யூ எஸ்டர்டேங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலம். அது நேற்று வந்து பார்த்துருக்குறாரு. அப்போ அந்த இடம் மட்டும் என்ன ஆகுது? பாஸ்ட் டென்ஸில் சொல்லப்படுது. ஓகே, இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறவரை காமிச்சு சொல்கிறதுனால இஸ் ஹீ த பர்சன் ஹூ மெட் யூ எஸ்டர்டே. ஓகே, இப்போ இந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சு ஒரு 2 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கிருவோம். அதாவது கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கிருவோம். அப்போ எப்படி கேட்போம்? வாஸ் ஹீ த பர்சன் ஹூ மெட் யூ த ப்ரீவியஸ் டே அப்படின்னு கேட்போம். இந்த எஸ்டர்டேங்கிறது ப்ரீவியஸ் டேயாக மாறிடும். வாஸ் ஹீ த பர்சன் ஹூ மெட் யூ த ப்ரீவியஸ் டே. ஓகே, இந்த மாதிரி சேஞ்சஸ், சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். வேர் யூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வேர் ஷவுட்டிங் எஸ்டர்டே? நீங்கள் தான் அன்னைக்கு நேற்று வந்து ரொம்ப சத்தம் போட்டிங்களா? வேர் யூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வேர் ஷவுட்டிங் எஸ்டர்டே? ஆர் யூ த இன்ஜினியர் ஹூ இஸ் கமிட்டட் டு திஸ் ப்ராஜெக்ட்? இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு கமிட் ஆன இன்ஜினியர் நீங்கள் தானா? ஆர் யூ த இன்ஜினியர் ஹூ இஸ் கமிட்டட் டு திஸ் ப்ராஜெக்ட்? ஸோ இன்ஜினியர் கமிட் ஆனது ஆல்ரெடி தெரிஞ்சதுனால ஆர் யூ த இன்ஜினியர் ஹூ இஸ் கமிட்டட் டு திஸ் ப்ராஜெக்ட். அந்த த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் ஃபைனலாக. வாஸ் இட் த பஸ் தட் வி ட்ராவல்டு லாஸ்ட் வீக்? போன வாரம் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோமே, அது இந்த பஸ் தானா? அந்த பஸ் தான் இருந்துச்சா? ஸோ இது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இதுதான் அந்த பேருந்தா நம்ம போன வாரம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இஸ் திஸ் த கம்ப்யூட்டர் தட் யூ மென்ஷன்ட் இன் யுவர் ஸ்பீச்? நீ பேசுகிறப்ப ஒரு கம்ப்யூட்டரை மென்ஷன் பண்ணியே, அது இந்த கம்ப்யூட்டர் தானா? இஸ் திஸ் த கம்ப்யூட்டர் தட் யூ மென்ஷன்டு, குறிப்பிட்டு சொல்லுது, தட் யூ மென்ஷன்ட் இன் யுவர் ஸ்பீச். ஆர் தீஸ் த பீப்புள் ஹூ நீட் யுவர் ஹெல்ப்? இவங்க தான் அந்த பீப்புளா? இவங்களுக்கு தான் உன்னுடைய உதவி தேவைப்படுதா? ஆர் தீஸ் த பீப்புள் ஹூ நீட் யுவர் ஹெல்ப்? இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த சென்டென்சஸ். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை பொறுத்து உங்களுக்கே ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த சென்டென்சஸ். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் நிறைய சென்டென்சஸ் எழுத முடியும், அதவே பேசவும் முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸ், ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் support.